நான் ஆப்ரேஷன் பண்ணி வந்து நான் என்னால் என் உதவியை நானும் செய்வேன். கண்டிப்பா இதுக்கு வந்து முதல் கடைசியா வந்து கொழும்புக்கு போயிட்டு வந்த நீங்க அதுல வந்து என்ன சொன்னவங்க? அவங்க தம்பி கிட்னி எல்லாம் ஒழுங்காயிட்டு உங்களுக்கு சொன்ன இதுபடி 2 கிலோமீட்டர் சொன்னவங்க. இல்ல நீங்க வந்தது எனக்கு மிச்ச சந்தோஷம். நம்மளோட டிவிஷன் தானே, நம்மளோட பிள்ளைகள் தானே கட்டாயம் செய்யணும். இப்போ எனக்குமே ஆரம்பத்தில் சொல்லிக்கல, இன்னொரு கச்சேரியில் வேலை செய்கிறவரு அவருக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி, அப்போ அதன்று தான் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கதை கேட்கல கேட்டேன். சொன்னேன் எங்கள் மகன் அனுதானங்கள் இந்த வந்து வீடியோ எடுத்தவர் செய்தவர், அதுக்கு பிறகுதான் எல்லா உலக மக்களுக்கு கூட தெரிய வந்தது. திருமதி கௌரி அம்மணி வந்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்என்எஃப்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை என்கின்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கோம். நிறைய பேர் தெரியும் எங்கே நிற்கிறோம் என்று. சஜிந்தனுடைய வீட்டுக்கு முன்னாடியாக வந்து நின்று கொண்டிருக்கோம். இங்கே வந்து நிறைய உத்தியோகஸ்தர் மாதிரிலாம் வந்திருக்காங்க. அதாவது மண்முனை பற்று பிரதேச செயலாளர் திருமதி கௌரி அம்மணி வந்திருக்கிறாங்க. அப்போ அதோட வந்து இந்த அண்ணா அவங்க உத்தியோகஸ்தர் மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்த வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக இருக்குது. அப்போ இவங்களும் வந்து சஜிந்தனுக்கு வந்து ஒரு சிறிய தொகை உதவியை வந்து செய்துட்டு போகிறாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ பிரதேச செயலாளர் வந்திருக்காங்கன்னு சொல்லக்குள்ள நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தகவலை நம்பலாமா இல்லையான்றது கேள்வி நிறைய பேருக்குள்ள இருந்திருக்கும். அப்போ மண்முனை பற்று பிரதேச செயலாளர் அம்மணி கூட இங்கே வந்திருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடத்த உண்மையிலே வந்து நான் கோடானுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். சரி, நம்ம இப்போ உள்ளே போயிட்டு எல்லா தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் மாமணி, நீங்க வந்ததுல மிச்ச சந்தோஷம் எங்களுக்கு. இப்ப என்ன சொன்ன இப்ப உங்களோட உத்தியோகஸ்தர் ஊடாக அம்மணி, இப்ப அது மட்டும் இல்ல, இப்ப மண்முனை பற்றி ஒரு பிரதேச செயலாளர் நீங்க இப்ப நேரடியா வந்தது இப்ப நிறைய பேருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, முன் உதாரணம். நான் வந்து இது வரைக்கும் அப்படி கேள்விப்படல. நீங்க வந்தது எனக்கு மிச்ச சந்தோஷம். நம்மளோட டிவிஷன் தானே, நம்மளோட பிள்ளைகள் தானே கட்டாயம் செய்யணும். இப்போ எனக்குமே ஆரம்பத்தில் சொல்லிக்கல, இன்னொரு கச்சேரியில் வேலை செய்கிறவரு அவருக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி, அப்போ அதன்று தான் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கதை கேட்கல கேட்டேன். அப்ப பாருங்க, நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இப்ப மண்முனை பற்றி பிரதேச செயலாளர் திருமதி கௌரி அம்மணி வந்து அவங்களுடைய அந்த உத்தியோகஸ்தர்களையும் அழைச்சிட்டு இந்த வீட்டுக்கு தேடி வந்து சஜிந்தனுடைய அம்மாவுக்கு மட்டும் இல்லாம சஜிந்தனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இவங்களால முடிஞ்ச ஒரு சிறிய தொகை பணத்தையும் வந்து கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு வந்து இந்த இடத்த உண்மையில நான் எங்களுடைய மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் அனைவருக்கும். அப்போ இந்த உங்கள்கிட்ட வந்து இப்போ எவ்வளோ அண்ணா நீங்கள் இப்போ இந்த கலெக்ட் பண்ணிக்க பணம்? எங்களுக்கு இந்த டொனேஷனில் பங்கு பற்றின வேறு பேர் விவரங்களை நான் வெளியிடுறேன். அந்த வகையில் கனடாவில் இருக்கிற ஜாலினி அவங்களோட அம்மா அப்பாட ஞாபகார்த்தமாக 50,000 ரூபா தந்தாங்க. டாக்டர் ராஜகோபால் சார் 25,000 ரூபா யூகேயில் இருக்கிறார். கருணாநிதி அண்ணன் யூகேயிலிருந்து 20,000 ரூபா. பிரதீபன் யூகேயிலிருந்து 10,000 ரூபா. திரு கோபி அவர்கள் எரிபொருள் நிரப்பு நிலையம் முதலடியேத்தம், அவர் 10,000 ரூபா. என்ஜினியர் மயில்வாகனம் சார் 10,000 ரூபா. என்ஜினியர் சிவலிங்கம் சார், நானா சிவலிங்கம், அவங்க 10,000 ரூபா. டி வசந்தகுமார் சார் 10,000 ரூபா. ஜான்சன் 10,000 ரூபா. ஸ்ரீ சார் 5,000 ரூபா. பிரகாஷ் 5,000 ரூபா. ரமேஷ் 5,000 ரூபா. சுஜிதர் மாஸ்டர் 5,000 ரூபா. செந்தில்நாதன் சிட்டாண்டி 5,000 ரூபா. சிவானந்தன் சிவா என்று அழைக்கப்படுற சிட்டாண்டி 5,000 ரூபா. நவயுகன் நவானன் என்று அழைக்கப்படுறவர் 5,000 ரூபா. பர்மன் 5,000 ரூபா. திரு குணாநிதி 5,000 ரூபா. சிவபிரபா சிவஞான மரக்கட்டளை சார்பாக 5,000 ரூபா. பிரியாகரன் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர், அவர் வந்து 5,000 ரூபா. நேமீஸ்வரன் வந்து பண்ணையாளர் ஒன்றிய தலைவர், அவர் 5,000 ரூபா. ரவீந்திரன் பவனதீவு உரக்கடை வச்சிருக்கிறார், உங்களுக்கு தெரிய மட்டக்களப்பு வச்சிருந்தார், அவர் 5,000 ரூபா. ஜெயகாந்தன் ஏடிஓ அவர்கள் 5,000 ரூபா. வசந்த ரூபா அவங்க 5,000 ரூபா. அகிலன் கிண்ணியடி மட்டக்களப்பில் இருக்கார், அவர் 5,000 ரூபா. திரு அமீன் அவர்கள் 3,000 ரூபா. திரு பரவசுராமன் சிட்டாண்டி 2,000 ரூபா. திரு
கௌரி சிவநாதன் குடும்பம் கிரானை சேர்ந்தவங்க, இந்த குடிமைமலை அமைப்பு தலைவர், அவர் 5000 ரூபா. திரு சுரேந்தர் 5000 ரூபா. திரு டி முகுந்தன் 10,000 ரூபா. திரு பி பிரபாகரன் ராதாண்ணன் 5000 ரூபா. இப்படி மொத்தமாக 2,65,000 ரூபா சேர்ந்திருக்கு. 65,000 என்ன ஃபவுண்டேஷன் சொன்னீங்க கூட? இது பிடெக் குழுமத்தின் சார்பாக இதை போட்டதுல இருந்து எல்லா குழுமங்கள்ல இருந்து இந்த உதவி எல்லாரும் அந்த குழுமத்தில் இருந்தாங்க பார்த்துட்டு உதவி செஞ்ச காசு 2,65,000. ஏன்னா அவங்க அனைவருக்குமே எங்களுடைய மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் சார்பாகவும் உறவுகள் சார்பாகவும் நான் இந்த இடத்துல நன்றிகளை தெரிவிச்சு கொள்றேன். என்ன சொன்னா பாருங்க, நம்முடைய வீடியோவை பார்த்துட்டு அதாவது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல ஷேர் பண்ணி இந்த ஒரு தொகை பணத்தை அறவிட்டு இங்க கொண்டு வந்த அண்ணாட பேர் பிரகாஷ் அண்ணா. பிரகாஷ் அண்ணாவுக்கு இந்த இடத்துல நன்றி. அது மட்டும் நம்ம சஜிந்தனை போய் நம்ம பார்த்துட்டு சஜிந்தன நிலைமையை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக் கொள்றேன். என்னன்னு சொன்னா, நிறைய நபர்கள் நிறைய உறவுகள் சஜிந்தனுடைய அம்மாவுக்கு தனிப்பட்ட ரீதியா அவங்களுடைய வங்கி இலக்கத்திற்கும் பணம் அனுப்பி கொண்டிருக்காங்க, எனக்கும் அனுப்பி கொண்டிருக்காங்க. அது பற்றிய தகவல்களை கண்டிப்பா நான் நாளைய தினம் தருவேன். இந்த இடத்த அந்த அனைத்து அந்த உறவுகளும் இருந்து கொண்டிருக்காங்க. பிடெக் உறவுகள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். அப்ப அந்த வகையில பாத்துட்டீங்கன்னா ஒரு சில அண்ணா ஒரு சில அக்காவங்களுக்கு அந்த பணம் அனுப்புறதுல கொஞ்சம் சிரமம். அதாவது இந்த எல்லாருக்குமே அந்த மாச கடைசியில அந்த சம்பளம் கிடைக்காது. இப்ப சிலவங்களுக்கு 30ஆம் தேதி கிடைக்கும், சிலவங்களுக்கு 2ஆம் தேதி கிடைக்கும், சிலவங்களுக்கு 5ஆம் தேதி கிடைக்கும். அந்த வகையில ஒரு சில அண்ணாவங்க ஒரு சில அக்காவங்க எங்களுக்கு ஒரு டேட் தந்திருக்காங்க. தம்பி ஒரு 6ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் தாங்க, எங்களால் முடிஞ்ச ஒரு தொகை பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இதுவரைக்கும் கிடைச்ச பணத்தை நாங்க கொடுக்காம வச்சுட்டு இருக்கேன்னு என்ன மொத்தமா கலெக்ட் பண்ணி எவ்வளவுன்றதை காட்டி கொடுப்போம்ன்றதுக்காக வேண்டி. அது மட்டும் இல்ல சஜிந்தனுடைய அம்மாட வங்கிக்கும் பணம் வந்திருக்கின்றது. அது எல்லாமே எவ்வளவு டோட்டலா வந்திருக்குன்றத கண்டிப்பா நாளைய தினம் வீடியோவில் காட்டுறேன். மீதமா எவ்வளவு பணம் தேவைப்படுது என்றதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சஜிந்தனோட கொஞ்சம் போய் பேசலாம். சஜிந்தன் எல்லாமே எப்படி இருக்கின்றத பார்த்துட்டு வருமா? வணக்கம். சஜிந்தன் எப்படி இருக்கு உடம்பு? நல்லா இருக்கேன். நல்லா இருக்குதா? இப்ப ஒரு பிரச்சனை இல்லையா? இதுக்கு தாய்ந்து போட்டு நித்திர இல்ல, கொஞ்சம் நித்திர இல்லை. ஆனா முதல்ல இருந்த விட கொஞ்சம் பரவாயில்ல இருந்தது. பரவாயில்ல. அந்த குழம்பு போயிட்டு வந்தது பிறகு சாப்பிடுறீங்களா? காலையில சாப்பிட்டு என்ன சாப்பிட்டு? பிஸ்கெட் சாப்பிடுறேன். பிஸ்கெட் சாப்பிட்டு குளிசோடணும் தானே சாப்பிடுறது. டெப்லெட் எல்லாம் நீங்க குடிக்கிறீங்க, சாப்பாடு தான் உங்களுக்கு மெயின். சாப்பிடணும் நல்லா. இப்ப வேற ஏதாவது நம்மள பாத்துட்டு உறவுகளை சொல்ல விரும்புறீங்களா? உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. உண்மையிலே ஒரு வீடியோல இந்த அளவு உதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. அந்த வீடியோ அவ்வளவுக்கு பகிர்ந்து இந்த உதவி கிடைக்க ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற உறவுகளுக்கு மேலே மிச்சம் நன்றி. அதுக்கு முதல் உங்களுக்கு நன்றி. உங்கள் மூலமா தான் இது கிடைச்சது. அதே மாதிரி எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நான் ஒப்ரேஷன் பண்ணி நான் என்னால இந்த உதவியை நானும் செய்வேன். கண்டிப்பா. இதுக்கு முதல் நாள் இப்படி ஒரு வார்த்தை கேட்கறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா முதல் நாள் வரும்போது எனக்கு அழுக ஒரு மாதிரி ஆயிட்டுது. இப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. என்னன்னு சொன்னா, சச்சிந்தனுடைய அம்மா இந்த பக்கத்துல நின்று கொண்டு இருக்காங்க. இப்ப அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு காசு கொண்டிருக்குது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஏன்னாம்மா அந்த வகையில் என்னுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு காசு கொண்டிருக்குது. அது எல்லாமே மொத்தமா எவ்வளவு வந்திருக்குன்றத நாளைய தினம் நாங்க சொல்லிக் கொள்வோம். மீதமாக பணம் எவ்வளவு தேவைப்படுகின்றதையும் சொல்லிக் கொள்வோம். அப்ப அம்மா என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? எல்லா மக்களுக்கும் என்னது நன்றிகள். என்னன்னு சொன்னா, இந்த வீடியோ பார்த்தது பிறகுதான் எல்லாருக்கும் எனக்கு பெரிய பிரச்சனை தெரிய வந்தது. ஆனா எல்லா நாட்டு மக்களும் எனக்கு நிறைய கால் பண்ணி ஆறுதல் சொல்றதும் அவங்களோட இயன்ற உதவிகளை செய்யறாங்க. ஆனா இப்பயும் சொல்லியிருக்காங்க தாங்க போடுவோம்னு சொல்லி. சில சம்பளம் 10ஆம் தேதி அப்படி எடுத்தோன்னே போறேன்னு இருக்காங்க. மற்றது இன்றைக்கு எனக்கு மட்டக்களப்பு விவசாய திணைக்களம் ஈடக்கின்ற நிறுவனம் ஒரு அமைப்பு உண்டு. எங்களுக்கு இன்றைக்கு டிஎஸ் அம்மாவும் கூட வந்திருந்தவங்க, எங்க கிராம சேவையாளர் அவரு கூட எங்களுக்கு வந்திருந்தவர். இன்றைக்கு எல்லாம் நான் பார்ப்பீங்க இந்த வீடியோவில் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க இன்றைக்குன்னு சொல்லி. அவ்வளவு அந்த அமைப்புகள் உள்ள அவ்வளவர் அவங்களால இந்த உதவிகளை எங்களுக்கு இந்த தொகையை சொல்லியிருப்பாங்க. அந்த தொகையை தந்தவங்க அவங்களுக்கும் எனது நன்றிகள். இன்னும் நான் நிறைய சொல்லணும். என்னென்றா இன்னும் அனுப்புனதுக்கு பிறகு நான் நிறைய
இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்லுவேன். என்ன சொன்னா மேல வந்து இப்ப வந்து நாங்க வந்து திடீரென்று இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். திடீரென்று வந்தவங்க வந்து அவங்களும் வந்து டிஎஸ் அம்மனியும் பாருங்களான்னு சொல்லி எங்களுக்கு கோல் வந்து கண்டிப்பா இதை வந்து நீங்க பதிவேற்று தம்பி எல்லா உறவுகளுக்கும் தெரியத்தானே வேணும். இப்படி ஒரு சம்பவம்ன்றது உண்மைன்றது. இப்ப நிறைய பேருக்கு இப்ப நிறைய பிரச்சனை இப்ப கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை எல்லாம் வாரத்தால நிறைய பேர் நினைப்பீங்க இது வந்து உண்மை சம்பவமா இல்ல பொய் சம்பவமான்னு நிறைய உறவுகள் தெரியாம இருக்காங்க. அதாவது வெளிநாட்டு உறவுகளுக்கு பாருங்க மண்முனை பற்று பிரதேச செயலாளர் கூட இங்க வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல நிறைய உத்தியோகஸ்தர் வந்திருந்தாங்க. அப்ப அந்த வகையில வந்து இவங்களுக்கு அவங்க ஊடாக 2,65,000 பணம் கிடைச்சிருக்குது. அப்ப மேலும் வந்து தனிப்பட்ட ரீதியெல்லாம் அம்மாவுக்கு வந்து நிறைய உதவிகள் கொண்டு கொடுத்தவங்க. அது மட்டும் இல்ல நான் முன்னாடி சொல்றேன், அடிக்கடி சொல்றேன், இப்ப எந்த வங்கி கணக்கிலக்கத்துக்கும் பணம் போட்டு கொண்டிருக்காங்க, அம்மாவோட வங்கி கணக்கிலத்துக்கும் போட்டு கொண்டிருக்காங்க. அப்ப அந்த வகையில வந்து மொத்தமாகவே எவ்வளவு பணம் கையில வந்து சேர்ந்திருக்குது, விகிதமாக பணம் எவ்வளவு தேவைப்படுதுன்றதையெல்லாம் வந்து நாங்க நாளைய தினம் வீடியோல கண்டிப்பா சொல்லுவோம். என்னமா? ஓமா கட்டாயம் நானும் கணக்கு எவ்வளவு வந்திருக்கேன் எல்லாம் கணக்கு பார்த்து கட்டாயம் நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா ஒருத்தர் நான் சொல்ல மாட்டேன், எல்லா மக்களும் அவங்கள வேண்ட உதவி என்ற பிள்ளைக்கு செய்து கொண்டிருக்காங்க. உண்மையிலேயே நான் அது பெருமைப்படுறேன். என்னன்னு சொன்னா எங்க மகன் அனுதானங்கள் இந்த வந்து வீடியோ எடுத்தவர் செய்தவர், அதுக்கு பிறகுதான் எல்லா உலக மக்களுக்கு கூட தெரிய வந்தது. இந்த மகனை பார்த்து எவ்வளவு பேர் இன்றைய கூட ஒரு ஐயா எங்களுக்கு மருந்து கூட அனுப்பியிருக்காருமா அந்த கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு என்ன நன்றிப்பா. எவ்வளவு எவ்வளவு பேர் எனக்கு இன்னொரு அம்மா கிடைச்ச மாதிரி தான். எனக்கு வந்து ஒரே வயசு ஒரே மாதம் அந்த 16 நாள் தான் வித்தியாசம். அதான் எனக்கு வந்து அண்டைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுது. சொல்லும் போது எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. அண்டைக்கு பார்த்த நீங்க இந்த வீடியோல மகன் எப்படி இருந்தார், இன்றைக்கு பாக்குற வீடியோல மகன் எப்படி இருக்காரு. உடனே வந்து அம்மா சொன்னது எனக்கு நீயும் வந்து அனு எனக்கு ஒரு மகன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை இதுவரைக்கும் அப்படி சொல்லி கொண்டே இருக்காங்க. கோல் எடுத்தாலும் மகன் மகன். உடனே வந்து அம்மா சொன்னது எனக்கு நீயும் வந்து அனு எனக்கு ஒரு மகன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை இதுவரைக்கும் அப்படி சொல்லி கொண்டே இருக்காங்க. கோல் எடுத்தாலும் மகன் மகன் எங்க நிக்கீங்க சொன்னா அவரு வெறும் ஒரே மாதிரி வீடியோல 2 பேரையும் பாப்பீங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. உண்மையிலே இவர் ஒரு மகன் தான் எனக்கு. நான் உண்மையிலேயே அன்றைக்கு அதில் ஒரு புள்ளொண்டு ஹோல் பண்ணி தண்ட மகன் போல தண்ட மகன் என்று சொல்லி அவையே அழுதுனவ சரியா கிடந்து அப்படி என்று சொல்லி நான் எல்லாருக்கும் உண்மையிலே நன்றிமா. நான் இன்னும் திருப்பியும் நான் நிறைய பேருக்கு சொல்ல இருக்குது. நான் முட்டை தொகையை கணக்கெல்லாம் பார்த்து கட்டாயம் வந்து இதை போடுவாரு கட்டாயம். என்ன சொன்னா எல்லாரும் தெரியுதானே எவ்வளவு பணம் கிடைச்சிருக்குது, எவ்வளவு மீதம் தேவைப்படுது, சஜின் நிலைமையெல்லாம் ஓகேவா, ஆபரேஷன் அவருக்கான அந்த சிகிச்சைகள் என்றெல்லாம் வந்து கண்டிப்பா நாங்க சொல்லிக் கொள்வோம். ஆமா என்னன்னு சொன்னா இப்ப கடைசியா வந்து கொழும்புக்கு போயிட்டு வந்த நீங்க அதுல வந்து என்ன சொன்னவங்க அவங்க தம்பி கிட்னி எல்லாம் ஒழுங்காயிட்டு தம்பிக்கு கொஞ்சம் டெஸ்டிங் எடுக்க இருந்தது, அதுக்குள்ள எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் நாங்க. அவங்க இப்ப என்ன சொன்னா ஒரு 2 எங்களுக்கு சொன்ன இதுபடி 2 கிலோமீட்டர் சொன்னவங்க. நான் சொன்னேன் 2 கிலோமீட்டருக்குள்ள எங்களுக்கு காசு இன்னும் சேர இருக்கு. அதனால நாங்க இப்ப ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு காசு சேர்ந்துரும் நடக்குது. அவங்க கோல் எடுக்கிறாங்க எடுக்க நாங்க சிகிச்சைக்கு புறப்படணும் போகணும் அப்படின்னு. சரி ஓகேம்மா. நீங்க ஒன்றும் யோசிக்காங்க. ஏண்டா ஆரம்பத்துல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சைவர் வெறும் ஒரு சைவர்ல தான் இவங்க நிலைமை இருந்தது. ஆனா இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு உதவிகள் கிடைச்சு கொண்டிருக்குது. சஜிந்தனுடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்குது. இதற்கு எல்லாமே காரணம் இந்த பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய உறவுகள் தான். அந்த வீடியோ வந்து அவ்வளவுக்கு பகிர்ந்து அவ்வளவுக்கு ஆதரவளிச்சு அவ்வளவுக்கு உதவிகள் எடுத்திருந்தது பெரிய ஒரு எனக்கு நம்பவே முடியல அவ்வளவு ஒரு குறுகிய காலத்துக்குள்ள. எவ்வளவு உள்ளங்கள் உண்மையில இப்படி நம்மள பார்த்த உடனேயே நிறைய பேர் கோல் எடுத்து கொண்டு இருந்தவங்கம்மா. எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. எனக்கு இந்த காசு எப்படி கிடைக்குமோ உண்மையிலேயே நாங்க அழுது கொண்டு இருந்தேன் நான். ஆனா நினைச்ச அளவுக்கு இல்லையா அப்படி வந்து திரிக்குது. ஆனா ஃபுல்லா எனக்கு கிடைச்சிடணும் எனக்கு செய்யறதுக்குன்றது. கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்குமாமா கிடைக்கும். அப்ப நாங்களும் போயிட்டு வரட்டாமா சஜிந்தன் அப்ப போயிட்டு வரேன். என்ன வேற ஏதாவது சொல்லிக்கல விரும்புறீங்களா? எல்லாருக்கும் நன்றி. அதான் சொல்றேன். பெஸ்ட் உங்களுக்கு தான் நன்றி. உங்க மூலமா தான் இது கிடைச்சது எங்களுக்கு. இன்னொரு வேறு ஆள பார்க்க தேவையில்லை. நீங்க நாங்க ஃப்ரெண்டிஸ் தாக்கிட்ட பெஸ்ட் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அவங்க பெஸ்ட் வேலை அண்ணா கட்டா பெஸ்ட் ஆரம்பிச்சவங்க. முதல்ல இருந்து நான் நம்ம எல்லாம் கடைசியில எல்லாம் சொல்லு வந்தேன். நம்ம நாளைக்குமா சொல்லுவோம் எல்லா விஷயத்தையும் எவ்வளவு கிடைச்சிருக்குது என்னென்ன யார் தந்திருக்காங்கன்றத எல்லாரும் நாளைக்கு நம்ம அதை பதிவேற்றுவோம் கண்டிப்பா. அப்ப முடிச்சுக்கொள்வேன் இந்த வீடியோ. அப்ப நாங்க இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்.